இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா. ஒரு 6 மாதம் முன்னாடி எனக்கு இசைஞானி ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ நான் அவரை சந்திச்சதுலேருந்து ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு ஒரு டாக்டர் தாயப்பன்னு ஒரு ஐயா அவரை சந்தித்தேன். அப்போ சந்திக்கும் போது அவருடைய வீட்டில் ஒரு ஸ்பீக்கர், அந்த 80s யூஸ் பண்ண அந்த ஸ்பீக்கரில் ராஜராஜ சோழன் அந்த பாட்டை அவர் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சார். அந்த சிடி இருக்கும் இல்லைங்களா, இசை தட்டில் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சார். அது கேட்ட உடனே அது வரைக்கும் நிறைய இசை கேட்டிருக்கோம், நிறைய முறை அந்த பாட்டையே கூட கேட்டிருக்கோம். ஆனால் அந்த நாளில் அந்த ஸ்பீக்கரில் அந்த பாட்டை கேட்டப்போ உடனே அதை காமிச்சிக்க முன்றனால வெளியே நான் பயங்கரமாக அழுதுட்டேன். அந்த நாள் முழுக்க நான் பயங்கரமாக அழுதேன். ஆக்சுவலி ஏன் நம்ம இவ்வளோ அழுகிறோம், ஏன் நான் உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அப்பா எங்கே இருக்கேன், நான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன்னு சொன்னார். எங்கே நீங்கள் ராஜராஜ சோழன் பாட்டு கேட்டிருக்கீங்களா, என்ன திடீர்னு இப்படி கேட்குற. அப்படிதான் இருந்தது. அது ஒரு புது பிறப்பாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் இப்போ இருக்கிற இதில் நம்ம கேட்டு அதை ஸ்லாகிக்கிறதும் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரிஜினலாக அந்த பாடல் எந்த சவுண்ட் சிஸ்டமில் உருவாக்கப்பட்டிருக்குமோ அதுலேயும் கேட்டப்போ என்ன அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே நம்ம உடம்புல அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே டச் பண்ணுறது என்னால் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், எப்படியாவது அவரை நம்ம சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக நான் கேட்டு ஐயாவை போய் சந்தித்தது நிறைய நினைவுகள், நிறைய அவரோட அனுபவங்கள், மெமரிஸ் எல்லாமே என் கூட என்ன சொல்கிறது, அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் என் கூட நிறைய ஷேர் பண்ணியிருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறது ஒன்று தான். ஒரு பெரிய ஒரு அருவியை பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை ஒரு இயற்கையை நம்ம எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் இல்லையா, எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்த்துக்கிறேன். அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. எவ்ரிடே அவர் இசையை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட கோயம்புத்தூரில் ஐயா இசை நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நாள் நான் பேசும்போது சொன்னார், உன்னுடைய கனவுக்குள்ளே உன்னால் போக முடியுமான்னு சொல்லி கேட்டார். உன்னுடைய கனவுக்குள்ளே உன்னால் போக முடியுமா, உன்னுடைய மனதுக்குள்ளே இந்த உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்னார். அது என்னை பயங்கரமாக டச் பண்ணிச்சு அந்த வார்த்தை. எப்படி நம்முடைய மனதுக்குள்ளே, அப்போது இந்த மனம் என்பது எவ்வளோ பெரிய பரந்த ஒரு வெளி, அதில் எவ்வளவு சாத்தியங்கள் இருக்குது, அதில் எவ்வளவு அழகான விஷயங்களை நம்மளால் படைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் இப்போவும் இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கார். அதை நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் பேண்டாக சேர்ந்து அவரை போய் பார்க்க போனோம். என்ன பேசுறதுனே தெரில. அப்போ திடீர்னு நாங்களே ஒரு பாட்டு அவருக்காக பாடணும். பாட்டு நான் உங்களுக்காக இப்போ பாடுறேன். இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா. ஜென்மம் பலவும் பாட்டே கேட்க சொல்லையா. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா. ஜென்மம் பலவும் பாட்டே கேட்க சொல்லையா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இசைஞானி இளையராஜா எனையாளும் இதய ரோஜா. இது பாட்டு அவருக்காக. நான் எப்படி பார்க்குறேன்னா, நீலம் பண்பாட்டு மையம் இசைஞானி இளையராஜா ஐயாவை கொண்டாடுவது என்பது ஒரு வாழும் வரலாற்றை, ஒரு உருவாகி கொண்டிருக்கும் வரலாறு வாழ்த்தி வரவேற்கிறதா நான் பார்க்குறேன். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே மிக மிக முக்கியமானவர்கள். இளையராஜா ஐயாவோட பக்கத்தில் போய் நிற்பவர்கள் மட்டும் அவருக்கு நெருக்கமானவர்கள் அல்ல, அவருடைய இசையை கண்ணீரோடு கேட்கின்ற ஒவ்வொருவரும் அப்படிதான் எனக்கு இருந்தது. அவரை சந்தித்தது என்கிற அபாரத்தை சந்திச்சிட்டோம் பேசிட்டோங்கிறத விட அவருடைய இசையை எங்கெங்கேருந்தோ டேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நம்ம சுவாரஸ்யமாக்கிக்கிறோம்.
அப்படி உங்கள் எல்லோரையும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்வில் பார்ப்பது பெரும் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அவருக்கு நான் ஒரு 2 பாட்டு இப்போ எழுதியிருக்கேன். அவரோட பாட்டு எழுதின அனுபவம் வந்து அது ஐயா சொன்ன மாதிரி தான். இப்படி போனேன், பாட்டு முடிஞ்சது, வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். எந்த வகையிலையுமே அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அப்படி தான் வந்து ஐயாவுடைய அப்ரோச் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஆழமும் உண்மையும் இருக்கும். உண்மையிலே நான் அவர்கிட்டருந்து ரொம்ப வியக்கிறதும் கற்றுக்கணும்னு உண்மையாகவே விரும்புகிறதுமான விஷயம் வந்து அந்த டெடிகேஷன். காலையில் 7 மணிக்கு அவர் ஸ்டுடியோவுக்கு வந்துடுவார். ஒரு வார்த்தை கூட வந்து அவர்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாமல் பேசவே முடியாது. ஐயா சொன்ன மாதிரி இந்த பாட்டு இப்படி பண்ணிங்க, அந்த பாட்டு இப்படி பண்ணிங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து பறவைகளோட பேசக்கூடியவராகவோ இல்லை வந்து இயற்கையோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவே தான் எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கார். அவரோட இசையை பற்றி நாம் வேணால் பேசிக்கலாம், அவரோட இசையை பற்றி அவர் பேச வேண்டியதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் இசையே. அந்த ஒரு பாட்டு அவரோட எனக்கு ஒரு லைன் வந்து அவர் உண்மையிலே ரொம்ப அர்த்தபூர்வமாக ஆழமாக எழுதியிருக்காருன்னு தோணும். அந்த அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார், என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீதான். இது வந்து அவருக்கே டெடிகேட் பண்ணி நமக்கெல்லாம் கொடுத்துருக்க வரிகள் நினைக்கிறேன். இசைஞானியை கொண்டாடுவோம். இசைஞானியை கொண்டாடுவது என்பது நமக்குள்ள இருக்கிற மனித உணர்வை நாம் தட்டி நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வதுன்னு நினைக்கிறேன். நம்மை மேலும் மேலும் அழகான சுவாரஸ்யமான மனிதர்களாய் மாற்றுவதற்கு இசைஞானியுடைய இசை நம்மோது எப்போதும் துணை நிற்கும். அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நீலம் பண்பாட்டு மையத்துக்கு நன்றி சொல்கிறேன்.